சக்தி சேரன் 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எங்கே விஸ்வா இருக்காருன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அந்த கோர்ட்டில் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க. இங்கே விஸ்வான்றவர் யாருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும், அங்கே இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சக்தி அவன் சேரன் 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு உங்கள் பேர் தானே விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் பேர் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, எங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கேஸில் மாட்டிக்கிட்டாரு, அவர் வெளியே எடுக்கணும், அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சக்தி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, கண்டிப்பாக அந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சக்தி, சேரன் எல்லாருமே. அது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு தெரியுது. தெரிஞ்சவுடனே அவருக்கு சிவபதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. யார் அந்த அட்வொகேட், யார் அது இந்த கேஸை எடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. அதுவாப்பா, பேர் வந்துட்டு விஸ்வான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பையன் சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் அவன் இந்த கேஸை எடுத்திருப்பான், யாருமே கேஸ் எடுக்கலை, இவன் மட்டும் எடுக்கிறானா, இவனுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு சிவபதி. இப்போது அவனை தூக்கிட்டு வந்து நீங்கள் அடைச்சி வச்சுட்டு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விஸ்வாவை போய் கடத்தி கொண்டு வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு நல்லா அடைச்சிட்டு அங்கே வந்து கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கேஸை நீ எடுத்திருப்ப, இந்த கேஸை யாருமே எடுக்கலை, அப்போ உனக்கு தெரியாதா இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்னு, எதுக்காக நீ எடுத்த அப்படின்னு சிவபதி கேட்குறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கேஸை கண்டிப்பாக நான் தான் எடுப்பேன், நான் தான் ஜெயிப்பேன். ஆமாம், நான் கேஸை எடுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆக்குறீங்களே, இன்னும் நான் அதை ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா கேட்குறாரு. அதை கேட்டுன்னு சிவபதிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அப்பாவை நீ எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பையன் அந்த விஸ்வாவை அடிக்க போகிறாரு. அடிக்க போகும்போது கரெக்டாக அடிக்க முடியவே இல்லை. என்னது அது சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வேலு அதை கொம்பு அப்படியே பிடிச்சிட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே சிவபதி எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இவன் எங்கேருந்து வந்தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க வேலுவும்